அன்புள்ளங்களுக்கு வணக்கம். பேங்காக்கில் இருக்கிறோம். பேங்காக்கில் என்ன வண்டி தெரியுங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். 36 வண்டி தெரியுதா? என்ன வண்டி? சின்ன வண்டியா? கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அது பரவாயில்லை. நம்ம டேக் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இது ரெயின்போ செர்மன் ஆடியோ, நம்ம அதுக்காக தான் வந்திருந்த இடத்துல அப்புறம் நம்மளுக்கு என்னங்க தெரியும்? காரை பற்றி வேறு ஒன்றுமே தெரியாது. சோறு காரு 2 விஷயம் மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி அதில் காரில் மிக முக்கியமான கார் என்ன தெரியுங்களா? போர்ஸு. அந்த போர்ஸில் வந்து பனைமரம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற, பனைமரம் 4 பனைமரம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற பனைமரம் போர் பாருங்கள். அடா இந்த பனைமர போர் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன ஏது உள்ளுக்குள்ள அழகு, ஐயோ! நான் இன்ன வரைக்கும் இந்த வண்டி உள்ளே இல்லை வெளியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. இந்த முட்டைக்கோழி ஹெட்லைட் இருக்குது இல்லைங்க, இது வந்து மேட்ரிக்ஸ் ஹெட்லைட்டு. உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஹெட்லைட் எல்இடி. ஆமாம், சென்ட்ரல் ப்ரொஜெக்டடு. அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைட் வாசரு. அதுக்கப்புறம் ஆமாம், இது ஃபாக் லேம்ப்பு. டிஆர் அங்கே வரலையே இல்லைம்மா. டிஆர் எங்கே வந்தது அது தெரியல எனக்கு. இது ஃபுல்லாக ஏர்வெண்ட்டு போர்ஷுங்கிற பேட்ஜு. நான் உங்களுக்கு சென்சர் வந்துடுது, பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது முன்னாடி. 6 சென்சாரா? இது அப்படி நான் பானட்டிக்கு மெயினாக நான் இன்ஜின் காமிக்கிறேன். முன்னாடி தான் வரும் இந்த வண்டிக்கு. போர்ஸ் பனமரா 4ல் ஹைப்ரிட் அப்படிங்கிற வண்டிங்க. எப்படிங்க? அடாடாடாடா சேக இங்கே வாருங்க. அடா 2.9 V6 6 சிலிண்டருங்கோ. 1 சிலிண்டர் 2 சிலிண்டர் இல்லை, 6 சிலிண்டர். அம்மனி 6 சிலிண்டரு. வி டைப்பில் 6 சிலிண்டர் போர்ஷேவோடது. ஃபுல் பேக்கிங்மா. நீ ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. எங்கே ரோஸ் மில்க் இருக்குது, எங்கே உனக்கு வந்து அந்த ப்ளூ லகூனா, அதெல்லாம் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. இது பேட்ரி இன்ஜினோடு நீங்கள் சேர்த்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பைனில் வந்து 470 பிஹெச்பிங்க. டார்க் வந்து 650 NM டார்க்கு. 0 to 100 வந்து 3.7 செகண்டில் போகுங்களாமா. அம்மா நினச்சிப்பார், 1 2 3 100 3.7 செகண்ட் 3.6 செகண்டில் போகுது. அவ்வளோதான். அப்படி இந்த பக்கம் வாங்க. 275மா 35 21 சைஸு. சில்லருக்கு ஆய்வில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த பிரேக் பேடோட இது மட்டும் பாருமா, கரெக்டாக 1 அடிக்கு மேலே இருக்குதுமா. 1 முழத்துக்கு மேலே இருக்குதுல்ல, 1 அடிக்கு மேலே இருக்குது. இதனோட நான் லென்த் எடுத்து வச்சப்போ நான் எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன். இது ஆமாம், லென்த் வந்து 5 மீட்டருங்கோ, 5052 மில்லிமீட்ரு. விட்டு வந்து 1937, ஹைட்டு 1419, வீல் பேஸ் 2950 வீல் பேஸு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் சஸ்பென்ஷன். வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா மேலே இருக்கும். வண்டி ஆஃப் பண்ணி நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா சென்சர் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கீழே இறங்கிக்குது. வேறு லெவலாக பண்ணிகிட்டு இருக்குதுங்க. சைடு மோட்டரைஸ்ட் மிரரு, ஆட்டோ டிம்மிங்கு, இண்டிகேட்டரு எல்லாம் வந்துருக்குது. உங்களுக்கு வந்து பெனாரமிக் சன்ரூப் ஹைப்ரிட். இது இந்த ஏரோடைனமிக், அந்த காற்று உள்ளே போகிறக்கு. பின்னாடி வந்து என்ன சைஸுமா? அதே சைஸ் ஆனா இல்லையே, பின்னாடி வேறு சைஸ் வருமே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வண்டிக்கெல்லாம். ஆமாம், கீழே இருக்குது பாரு, 275 30 21 30. அது 35, இது 30. கொஞ்சம் கீழே இறங்க. எக்ஸிக்யூட்டிவ் மாடல், எக்ஸிக்யூட்டிவ் பெட்ரோல். எனக்கு தெரியும் பெட்ரோல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியல. மா உங்க வருமா என்னன்னு கேட்குறியா? அது அப்புறமேல் பேச, அதெல்லாம் வேண்டாவா? என்னன்னு கேட்குறியா? பேக் வைப்பர், டீஃபோகர், பேக் வைப்பர் கொடுத்துருக்காங்க பாரு. நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். இது ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி சொல்ல மறந்துட்டேன். 90 லிட்ரு. காலையில் விட்டோம்னா பொழுதாக ஃபுல்லாக எல்இடி லைட்ஸு. இங்கே வரு போர்ஷ் படா. ஐயோ, எனக்கு பனைமரம்னே வருதே. பனைமரம் 4 பனைமரம். டியூவல் சைலன்சருங்க, பார்க்கிங் சென்சாரு, ரிவர்ஸ் கேமரா, ஃபுல் 360 சென்சாருமா. இந்த பக்கம் ஹைப்ரிட்டு, இந்த பக்கம் ஒரு டேங்க், அந்த பக்கம் ஒரு டேங்க்கு. என்ன அழகு வண்டி பா, வேறு லெவல். கீழே வந்து ரிஃப்ளெக்டிங் லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடி கொடுத்து வண்டி வேணால் ரிஃப்ளெக்டிங் லைட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வாங்க புறக்கால சீட்டை பார்க்கலாம். ஆனால் ஆமாம், அதை வேறு ஓப்பன் பண்ணி காமிக்கலையே உனக்கு. இது எப்படி
தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. கை வைக்க போனேன். அம்மா அடே 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 செவ சூப்பர் அழகுமா. இங்கே இருக்குது பாருமா பட்டனு. நான் தொடாம விட்டுட்டேம்மா. அடியில் அந்த இடத்துக்கு எனக்கு தெரியல. அப்புறம் நம்மளுக்கு முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும். அதை பற்றி இந்த மேட்டு செமையாக போட்டிருக்காங்க. பார்த்தியா இந்த ஊரில் மேட்டு பார்த்தியா ஃபுல் மேட் எப்படி போட்டிருக்குறாங்கன்னு. பபுள் பபுளாக இருக்குது. நல்லா இருக்குது. அழகு அழகு. கீழே வந்து பேர் இப்படி இதாக போட்டிருக்குறாங்கன்னு. பேட்ரி ஹைப்ரிட் டெக்னாலஜி. ஸ்டெப்னியா? இதுக்கெல்லாம் ஸ்டெப்னி வராதுமா. எப்படியும் ஒரு 420 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி இருக்கும். 400 லிட்டருக்கு மேலே தான் இருக்கும். இங்கே வருங்க பட்டன், இது தொட்டால் லாக் ஆகிக்கும். தம்பி போய்க்குப்பா. ஓகே, லுக்காக இருக்குது. அப்படின்னு பேக் சீட்டை போய் பார்க்கலாம். இங்கே வாரு அம்மா, என்னம்மா இப்படி இருக்குது. காலை அது கண்டிப்பாக காலத்தோட சேரிக்கிறேன். இருமா எக்ஸிக்யூட்டிவ். அடே கப்பா அம்மா, சோ சாமி, இன்னமும் அது லுக் ரூமு இப்படி இருக்குது. இங்கே ஒரு கைப்பிடி அம்மா, சுருப்பை தொங்குற இடமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது என்னது? அட கண்ணாடி, மேக்கப் கண்ணாடி. மேக்கப் கண்ணாடி, மேக்கப் நல்லா இருக்குதா? மேக்கப்பு மேக்கப் இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம கண்ணாடி. இது என்னது? ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. இல்லை இல்லை, நார்மல் சார்ஜிங் தான். டைப் சி டைப் சி போட்டு ஃபோனுங்க வச்சுக்கிறதுக்கு, அவ்வளோதான். அப்புறம் இது ஏதோ ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன் வந்து பட்டன் தள்ளி விட்றதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு வெகு சீட்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் ஹீட் மட்டும்தான் வரும். இங்கே புழு சீட்டிங் இல்லை. இதில் இந்த இது ஃபுல்லாகவே டச்சு. இதில் ஏசி வெண்ட்டை மூடி இருக்குதில்ல, ஸ்டார்ட் பண்ணால் ஏசி வெண்ட் அப்படியே சுஜுக்குன்னு ஓப்பன் ஆகி இங்கேருந்து வரும். இங்கேருந்து நம்மள டச் பண்ணிக்கலாம். இங்கே வரும் தை சப்போர்ட் தெரியுதா? இதெல்லாம் இது தனியாக வரும், இது தனியாக. அடேங்கப்பா அம்மா, பின்னாடி தனியாக சன்ரூஃப்மா. இது எப்படி அம்மா? அங்கே ஒரு சுருக்கு வீதம் கொடுத்துக்கலாம். அங்கே ஒரு ஏசி வெண்ட்டு வரும். கீழே ஏசி வெண்ட்டு, கீழே ஒரு போஸ் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. தனி ஒரு பிளாட்ஃபார்ம். வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் தான் வைக்க முடியும், 1 லிட்டர் வைக்க முடியாதாட்டு இருக்குது. ஆமாம், உடனே ஏரோப்ளைன் வேடிக்கை பார்க்க போயிடுச்சு. டோர் பேட் எல்லாமே அந்த ரப்பரிஸ்ட் டேஷ்போர்டு தான் கொடுத்துருக்காங்க. போஸ் சிஸ்டம் 2 இங்கே வரு. இங்கே 2 கப் ஹோல்டரு. இந்த ரயில்வே தண்டவாளம் இருக்குதில்ல, இந்த கோட்டில் இருந்துமா ஹேண்ட் ரெஸ்ட் இங்கே இருக்குதா? ஹேண்ட் ரெஸ்ட்டு, அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜு. ஃப்ரிட்ஜ் இல்லைம்மா, என்னமோ இருக்குது. இல்லைம்மா, அப்படியே அந்த இதுக்கு போகிறக்கு இந்த ரயில்வே தண்டவாளம் இந்த கோட்லேருந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகி முன்னாடி போய் அப்படியே அது வரைக்கும் அப்படியே. ஆமாம், முன்னாடி சீட்டுக்கு போகலாமா? வாங்க. அண்ணா, இந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு 100 mm தான் இருக்க மாட்டேங்குது கிரவுண்ட் கிளியரன்ஸு. மோட்டரைஸ்டு சீட் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நம்ம 8 வேவா 12 வேவா சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம். சாய் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம், பாக்ஸு. அங்கே ஒரு பணமரன்னு எழுதியிருக்குது. அதுலேயே சாவி நான் காமிக்கவே இல்லை. சாவியே கார் ஸ்டைலில் தான் இருக்குது, தெரியுதா? லாக்கு அன்லாக்கு இதில் இருக்குது. கப் ஹோல்ட்ரு சின்னது ஒன்று, பெருசு ஒன்று. கப் ஹோல்ட்ரு, நல்ல ரவுண்ட் ஸ்டேரிங். உள்ளே வாமா. சீட்டு மெமரி. இது எல்லாமே இந்த ரப்பரிஸ் டேஷ்போர்டு தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. போஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சவுத்து எஸ் இது இல்லை, சவுத்து ஈஸ்ட்டு வெட்ஸாமா. அட அறிவு, ஒரு வள்ளியோட வாப்பாடு ஒன்றும் தெரியாது உனக்கு. ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ்மா, எக்கானமிமா, ஹைப்ரிட்டுமா, ஸ்போர்ட்ஸ்மா. ஸ்போர்ட்ஸ்லேயே 2 ஸ்போர்ட்ஸ் இருக்குதுமா. ஆமாம், இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலோடதுமா. ரவுண்ட் ஸ்டேரிங், லெதர் கிரிப்போடு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 2 பால் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, உருண்டை. சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் வந்துடுது. 2 பேடல் ஷிஃப்டர்ஸ் குட்டி, இண்டிகேட்டர்லாம் வந்துடுது. முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? எங்கே தெரியுமா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது? இந்த இடத்துல
இதுதான் வண்டி ஸ்டார்ட்டு. எப்படி? அவ்வளோதான். சாய் போட்டாலே வண்டி ஸ்டார்ட்டு. ஏன்னா ஹைப்ரிட் தானே இது. அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி ஸ்டியரிங் ஃப்ரீயாக இருக்குதா, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைட் வரியா அழகு 2 LED அதில் இது கொடுத்துருக்குறாங்க. மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வாட்ச் இதெல்லாம் வருது. இங்கே குட்டி ரவுண்டு, அது கொஞ்சம் பெரிய ரவுண்டு. ஏதோ வண்டியோட கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த இதெல்லாம் காமிக்கிறது. PSI இந்த அது பேர் என்ன, டயர் ஏர் ப்ரெஷரு. அப்புறம் இங்கே வந்து RPM மீட்ரு, அது பவர் எவ்வளோ டிரைவ் இதெல்லாம். இந்த பக்கம் ஒரு மீட்ரு, இது ஸ்பீடு மீட்ரு, இந்த பக்கம் டெம்பரேச்சர் மீட்ரு. அவ்வளோதான். இதை செட்டு ஒரு நார்மலு, ஸ்போர்ட்டு, ஸ்போர்ட் ப்ளஸ் இந்த மாதிரி இருக்குது. சேசிஸு இது வந்து OnePlus ஓடது, அது எதோ கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த ரேஞ்சோடது. மீடியாவில் வந்து மீடியா ப்ளூடூத் வேண்டாம் நம்மளுக்கு. எஃபெக்ட் இப்போ நம்ம கேட்டே ஆகும். இதில் எஃப்எம் இந்தூர் எஃப்எம் கேளுங்க எப்படி இருக்குன்னு. வெல்கம் எப்படிங்கிறதையா டேஷ்போர்டு வரும். நல்லா ரெப்ரைஸ் டேஷ்போர்டு. வாட்ச் தான் இது. ஆமாம், 12:36 டைமு. இது ஸ்பீக்கரு. தொட்டு மட்டும் பாருக்குல்ல எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே வருமா, இது டிஸ்பிளே நினச்சிக்கிறது வெறும் சைனிங் பிளாக்கு. இது வந்து அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து வண்டி குரோம் இல்லைம்மா, பெரிய குரோம் மாதிரி அலுமினியம் மாதிரியும் தெரியுது. அது பெருசாக இதெல்லாம் தெரியல. இதை காமிச்சு நீ ஆன் பண்ணும்போது சாவியை காமிக்கலையா, சாவி ஆஃப் பண்ணாங்க அப்படியே க்ளோஸ் ஆகி அப்படி. இதுதான் ஏசி வெண்ட்டுங்க. அவ்வளோ. சாவி ஆன் பண்ணால் ஓப்பன், வண்டி ஆன் ஆயிடுச்சுங்க. எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற சுவிட்சு, ஹைப்ரிட் சிஸ்டம் இதெல்லாம். ஆடியோ, அதில் ஆடியோ இது நெக்ஸ்ட் இது மாத்திரக்கு. இதுதான் கியர் லெவரு. இது அந்த ஏசி இது உள்ளே சுற்றுறது. இந்த இங்கேயும் வந்து வெகு சீட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சஸ்பென்ஷன் வந்து இண்டிவிஜுவல் சஸ்பென்ஷன் இதெல்லாம் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கிங் பிரேக்கு, இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப், சேக்கப்ஸரோட அந்த இது மாத்திரக்காக. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸு, இது சில்லற காசும் போட்டு வச்சுக்கலாம், காசும் போட்டு வச்சுக்கலாம். இங்கே 2 இது ஹேண்ட் ரெஸ்ட்டு. எவ்வளோ பெரிய ஹேண்ட் ரெஸ்ட் பார்த்தியா. டைப் சி 12 வோல்ட் USB ஆக்ஸு 12 வோல்ட் சார்ஜர். க்ளோ பாக்ஸ் ஆடாடாடா குழு க்ளோ பாக்ஸு. அங்கே ஒரு மேலே SD1 SD2 SD கார்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். வாட்டர் பாட்டில் அங்கே ஒரு சின்ன வாட்டர் பாட்டில். அம்மா இதில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம்மா, கன்ஃபார்ம் வைக்கலாம். ஏது? ஓ சீட் இதுலேயும் மெமரி இருக்குதா, சூப்பர். ஓ இதுக்கு அந்த இது கொடுத்துருக்குறாங்க. என்னம்மா பாட்டே வாட மாட்டேங்க ஒன்றுலையுமே. இதுலையுமே விளம்பரம் இசுசு D-Max-ஓடது. இது வந்து ஈல் இருக்குது. இது வந்து இப்படி மாற்றிக்கலாம். ஸ்போர்ட் ப்ளஸ்ஸு, ஸ்போர்ட்டு, ஹைப்ரிட் ஆட்டோ. இது வந்து பவர். பவர் நல்ல மைலேஜ் கிடைக்கும். மேலே சன்ரூஃப் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது தனியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது என்னது, இது சன்ரூஃபு. இது பேசஞ்சர் ஏர் பேக்கு, லைட்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இது ஃப்ரேம்லெஸ்ஸோட இது கொடுத்துருக்குறாங்க. ஓ அதுக்கு பின்னாடி சன்ரூஃப்க்கு இது வந்து வெளியே போகிறக்காட்டு இருக்குது. வெளியே போகிறக்கு மொட்டை மாடி. எப்படி மொட்டை மாடி, ஆடாடாடா அழகு. ஓகேங்க. இந்த துணியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குதுன்னு. பிளாக் வித்து இது வந்து லைட் சாண்டல் சொல்ல முடியாது, ஒரு டார்க் சாண்டல் கலர்னு சொல்லலாம். ஏன்னா பீச்சுக்கு சொல்ல முடியாது, டார்க் பீச் கலர் சொல்லலாம். அது மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஜம்முன்னு இருக்குதுங்க. சரி
இவ்வளோ தான் வண்டி போர்ஸ். பனை மரத்தை பார்த்தாச்சுங்க. இந்த பனை மரத்தோடைய வண்டி எப்படி இருக்குது மூவ் பண்ணி கொஞ்சம் தூரமாக அதை ஓட்டி பார்க்கலாங்க ஆசைக்கு. அதனால் சரிங்களா, வாங்க போகலாம். போகலாமாம்மா? ஐயோ எனக்கு படபடன்னு இருக்குதம்மா, படபடன்னு இருக்குதம்மா. முதல் முறையாக இங்கே இருக்குதும்மா ஸ்டார்ட் பண்ணுற பட்டனு. ஏம்மா நான் தான் அப்படியே பார்த்து வச்சுட்டேன்ல, ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த இது வரும் ஏசி. ஆமாம், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓடுறதே தெரியல. டி மோடு, டி போட்டாச்சா? டி விழுந்துருச்சு. ஆண்டவா, முதல் முறையாக ஒரு வண்டி எடுக்கிறேன். போர்ஸ் பனமரா, இன்னும் வண்டி ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. அதே அந்த அந்த இ ஹைப்ரிட்டில் இருக்குதுல்ல, அதனால் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பேட்டரியில் தானே ஓடுது, சத்தம் பேட்ரி தானே. அப்புறம் நான் அப்படியே சொன்னேன்ல, இங்கே பாரு பா எப்படி இருக்குதுமா, நெகு 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 நெகுன்னு வண்டி. அடாடாடாடாடாடா, வானடியும் 2 பக்கம் செம சூப்பராக தெரியுது. அந்த காலத்து அம்பாஸ்டர் மாதிரி இருக்குது இல்லை, 2 சைடு, இந்த சைடு செம சூப்பராக தெரியுது. அருமையாக இருக்குதும்மா வண்டி ஓட்டுறதுக்கு. ஒரு துளி சத்தம் இல்லை. நம்ம ஊர்லாம் வாங்கி நம்ம ஊரில் இருக்குதில்ல பெணரம்மா 4. பயமா? ஆமாம்மா, பயம் இருக்குமில்ல. அப்புறம் ஏம்மா எத்தனை கோடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற நம்ம, 1 கோடியா 2 கோடியா, அத்தனை கோடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற நம்ம, அப்புறம் பயம் இல்லாமல் இருக்குமா? அப்புறம் நம்ம இங்கே பாரின் வேறு வந்திருக்கிறேன். நம்ம உள்ளூராக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்புறம் பாரின் வந்து நம்மளை நம்பி கொடுக்குறாங்கல்ல வண்டி. அதனால் எவ்வளோ மெதுவாக நம்ம ஓட்ட முடியுமோ அவ்வளோ மெதுவாக நம்ம வந்து ஓட்டிகிட்டு வந்துக்கலாம். இதவே அப்படியே யூ டர்ன் பண்ணிக்கலாம். என்ன எடுக்கணும்னு நினச்சேன் வண்டியை, ஆனால் நான் என்ன தான் பவர்ஃபுல்லாக வண்டியாக இருந்தாலுமே கொஞ்சம் ரக்கட் டைப்பாக இருக்குன்னு நினச்சேன். தம்பி வந்து ரக்கட் பாயாக இருப்பாருன்னு. ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் பாயாக இருக்கிறார். ஏன்னா இந்த வண்டி வந்து ஆல்ரெடி இவங்க தயாரித்ததே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லக்ஸுரியாகவும் ஒரு ஸ்போர்ட்டியாகவும் ஒரு பவர்ஃபுல்லாகவும் ஓட்டுறக்காக மட்டும்தான் இந்த வண்டியே வந்து இவங்க தயாரித்ததே. இந்த இங்கே ஒரு ஸ்டேரிங் வருதா, நம்ம கையை ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. சும்மா திருப்பி விட்டோம்னா, செருப்பு தூக்கி மேலே ஓட்டோம்னு வச்சுக்கோ, அதுக்கே வண்டி சர்வசாதாரணமாக 100 போகும். செருப்பை மேலே ஓட்டா, அதுக்கப்புறம் நம்ம அமுத்தினோம்னா நினச்சிப்பார். எனக்கு தெரிஞ்சு இதனுடைய டாப் ஸ்பீடு எவ்வளோ தெரியுமா? 300 கொடுத்துருக்குறாங்க. 280 சாலிடாக போகும். சொரவானம்மா ராக்கெட்டாட்ட போகு. காலை வச்சோம்னா கொஞ்சம் நெஞ்ச பவரா, ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது 400, நான் ஒன்று அப்படியே சொன்னேன்ல, அந்த 470 407 பிஹெச்பியுமே 650 எண்ணம் டார்க்குமே. அடா அடிப்பொலி வண்டி. கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் நம்ம ஊரில். இது கிடச்சிதுன்னா நார்மல் மோடு ஸ்போர்ட் மாடலும் இருக்குது. ஸ்போர்ட்டில் வந்து ப்ளஸ்ன்னு ஒரு மாடல் இருக்குது. அதனால் ஒரு நாள் வந்து நம்ம ஊரில் கிடச்சா ஓட்டி பார்க்கணும். நம்மளுக்கு பாரின் லெவலில் தான் கிடச்சிது டைமு ஓட்டுறக்கு. ஏன்னா வண்டி நம்மளதும் இல்லை. அதனால் வந்து இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சிறப்பாக ஓட்டி காமிக்கிறேன். சரிங்களா? மறக்காமல் இந்த பெனரமா 4 எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பேங்காக்லேருந்து. நன்றி, வணக்கம். பை டிஎம்ஆர்.